The World Breastfeeding Week is celebrated in the first week of August every year. Actually, நம்ம வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டாங்க, மேடம் வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணணும். கரெக்டு தான்ப்பா, நம்ம டெய்லி தான் அதை கொண்டாடணும். ஏன்னா எவ்ரிடே மதர்ஸ் ஆர் டெலிவரி, எவ்ரிடே பேபிஸ் ஆர் born, and we need to support every woman who is born anywhere in the world with breastfeeding support. So, what does the WHO say? When as soon as the baby is born, the baby should be put onto the mother's breast. Mother's breast is cold enough. You have to put the baby for mother's skin to skin contact at the first hour of life mandatory. அது சிசேரியனில் பிறக்கட்டும், நார்மல் டெலிவரியில் பிறக்கட்டும், குழந்தை பிறந்த உடனே அம்மா மேலே போகும். இதுதான் ஃபர்ஸ்ட் WHO ரெக்கமெண்டேஷன். Are we able to do it? அது பார்த்தோம்னா இந்தியாவில் 88% of the deliveries are happening in the hospital. And if you see within 1 hour of life, which is the mandate that the baby should get the breastfeeding, what is the percentage of women who are breastfeeding their children within 1 hour? 41%. So 88% ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்க, ஆனால் 41% தான் அந்த அம்மாக்கள் தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அப்போனா வேர் இஸ் த கேப்? ஸோ தட் இஸ் த தீம் ஆஃப் திஸ் World Breastfeeding Week, closing the gap of breastfeeding support. So 86 பேர் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. அந்த 86 பேருக்கு நம்ம 41 பேருக்கு தான் தாய்ப்பால் ஒரு நாளில் கொடுக்குறோம். That is the NFHS survey. And if you take Tamil Nadu, that is India status, Tamil Nadu, we have got 99% institutional. 99 பேர் அம்மாவோட பர்சன்டேஜ் ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி பண்ணுறோம். அது பப்ளிக்காக இருக்கட்டும், கவர்மெண்ட் ப்ரைவேட்டாக இருக்கட்டும். ஆனால் we have only 60% of the women breastfeeding within 1 hour. கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்மளை தாண்டி முன்னாடி இருக்காங்க. There are so many states which are performing much better than us. We are coming 6th or 7th in that ranking of early initiation when compared to the other states. Tamil Nadu is a trendsetter in many of the healthcare, especially maternal and child health. ஆனால் இந்த விஷயம் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ யார் கையில் இருக்கு? டெலிவரி பண்ண டாக்டர் கையில் இருக்கு, நர்ஸ் கையில் இருக்கு, சுற்றி இருக்க பேஷண்ட் அட்டெண்டர் கிட்ட இருக்கு, பீடியாட்ரிஷியன் கிட்ட இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல் இன் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் வி ஆர் த ஹெல்த் கேர் சிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். லெட் அஸ் மேக் ourselves and then start doing that. That is number 1. அதே மாதிரி exclusive breastfeeding for 6 months. Actually, this initiative of breast milk bank is to achieve that exclusive breastfeeding for all babies. நல்லா இருக்க பேபி மட்டும் இல்லை, சிக்காக இருக்க பேபியும், இன்டென்சிவ் கேரில் இருக்க பேபி, ஐவிஎஃப்ல பிறந்த பேபி, எந்த பேபியாக இருந்தாலும் அந்த பேபிக்கு 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே அளிக்க வேண்டும். ஸோ அந்த சித்தாந்தம், அந்த ரெக்கமெண்டேஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, சில காரணங்களுக்காக அம்மா பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது, குழந்தையால நேராக பால் குடிக்க முடியாது. ஸோ அந்த பிரிட்ஜிங் த கேப், இப்போ ஃபர்ஸ்ட் க்ளோசிங் த கேப், இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் ஏர்லி இனிஷியேஷன் நம்ம பண்ணணும். செகண்ட், பிரிட்ஜிங் த கேப். ஒரு அம்மாவோ இல்லை குழந்தையோ எங்கேயோ அட்மிஷன் ஆகிட்டாங்க, நேரடியாக தாய்ப்பால் அவங்க கொடுக்க முடியாதுன்னா அந்த பிரிட்ஜிங் த கேப் இந்த ஹியூமன் மில்க் பேங்கிங். In fact, the government of India does not say as human milk bank, they are saying comprehensive lactation management center. Milk bank na anga milk collect பண்ணி process பண்ணி dispense பண்றது மட்டும் கிடையாது. அவங்க அந்த அம்மா தன்னோட ஓன் தாய்ப்பாலை குழந்தைக்கு எப்படி நல்லா கொடுக்க முடியும், what we call as mother's own milk, அதை எவ்வளோ ப்ரொபோர்ஷன் அதிகமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த ஹியூமன் மில்க் பேங்கிங்கோட ஸ்டாஃபோட வேலை. So please call yourself as Comprehensive Lactation Management Center rather than calling yourself as Human Milk Bank, because we are not just collecting and dispensing like a pharmacy or something. We are trying to support all women in breastfeeding. That is number 2. Number 3, இன்னொரு பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும் we have to give this message is breastfeeding for 2 years and beyond. Be it a working woman, this is the third gap we are seeing. இப்போ people start breastfeeding and for some reason they are unable to continue it for 2 years and beyond. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா women more than 70% in Tamil Nadu are working. This is the statistics we look at. So அப்போ அவங்களும் தங்களோட குழந்தைங்களை
breastfeeding 2 years வரைக்கும் கொடுக்கணும்னா government has given you a nice GO that 1 year they get maternity leave. So I would like, since Prashant is here, for all the staff in this hospital to give, according to the Maternity Benefit Act, we have to give 6 months exclusive maternity leave with pay. That is one thing I would expect him to implement in this institution for all the staff, whatever category, including doctors. Somehow they do the non-teaching faculty or but they think doctors can the privilege kudukrone private. I am also a private person. I am from government, was jumped to private now. So this is another gap I think we should close as person who's going to serve humanity, because you are not only giving leave or giving pay for them, but you are inculcating a habit of breastfeeding in all our children and building the next generation to their full potential. Our full potential of intelligence, they should have breastfeeding for 2 years, not only for nutrition, infection control. If only exclusive breastfeeding and this breastfeeding for 2 years and beyond நம்ம கொடுத்தோம்னா 2 வருஷமா அதுக்கு மேலும் கொடுத்தோம்னா அந்த குழந்தைகள் நம்ம இந்தியாவில் 1 lakh children நம்ம every year we can save them from death. இப்போ எங்களுக்குலாம் ஒரு டாக்டராக இருக்கும்போது ரமாச்சந்திர மோகன் will be facing that உங்களோட யூனிட் ஹாஸ்பிட்டல் மார்ட்டாலிட்டி எவ்வளோ, இல்லை ஸ்டேட்டில் எவ்வளோ மார்ட்டாலிட்டி இருக்குது, நம்ம இதை குறைக்கிறதுக்கு சிம்பிள். ஸோ இதெல்லாம் இது ஒரு டாக்டர் மட்டும் செய்யலை, the whole community has got responsibility. So அதில் administration has got the responsibility. That is why government has realized that and they have started giving it. There are other states also which are giving more than 6 or 9 months and some child health leave for 2 years. So அந்த மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். டோன்ட் திங்க் அதே மாதிரி கார்பரேட் செக்டர் போனால் ஒரு விமனை எம்ப்ளாய் பண்ணனா they in fact get a contract saying that next 3 years you should not become pregnant. அப்புறம் போனீங்கன்னா அப்புறம் எல்லாரும் ஐவிஎஃப்க்கு தான் போகணும். Now the women are thinking of saving their eggs. கல்யாணம் ஆகுதோ இல்லையோ எக் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டா பின்னாடி ஐவிஎஃப்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா அந்த நிலைமைக்கு யார் தள்ளணும்? நம்ம தான், கம்யூனிட்டி. Even before their marriage they want to save their eggs. ஏன்னா வயசாயிடுச்சுன்னா அந்த எக்கு ஐவிஎஃப்க்கு கஷ்டப்படணும். And Prashant Hospital will know how difficult it is to make a woman when she comes at the age of 40-42 to make her pregnant. ஸோ அந்த நிலைமைக்கு ஒருத்தவங்க ஒரு விமனை நம்ம தள்ளிட்டோம்னா, இப்போ நீங்கள் நான் காலேஜ் படிக்கும் போது இப்படி யோசிச்சாங்கன்னா அப்படியெல்லாம் யோசிக்கவே நாங்கள் இல்லை. நான் யோசிக்கல அந்த ஏஜில். பட் ஆனால் இந்த ஏஜில் என்னோட ஓன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, மேடம் நான் இப்படி வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். She is not even married, not even embarking into marriage or child prediction. ஸோ அந்த நிலைமைக்கு போனோம்னா ஸோ எங்கெல்லாம் கேப் இருக்குன்னு நம்ம பிளக் பண்ணி நம்ம பண்ணனா it will be very nice. And this initiative of having a milk banking ரொம்ப very good. I want them to take it as a comprehensive lactation management and also take this breastfeeding support administratively and whatever way. அப்புறம் அதே மாதிரி ஒரு உமன் குழந்தைக்கு டயரியா ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் லீவ் போட்டேன்னா தயவுசெய்து முகம் சுழிக்காது. கூட இருக்க போலீஸ் எங்க அம்மாவுக்கு வேற வேலையில எப்ப பாரு குழந்தைக்கு இருமல் சளி டயரியா அப்படின்னு மூக்கு சளின்னு சொல்லிட்டு அவங்க வரமாட்டாங்க. So please understand that the 2 years, even if the woman is working, she has to do the role of multiple roles. I don't want to talk about that. That will take another half a day, as Prashant said. But please understand. So, because I am now sitting in that place of where understanding everybody is sitting, and he is sitting in that place, and madam is sitting there. So we should also understand our own colleagues if they come with problems. Even men இருந்தாலும் கொடுங்க. அந்த ஒரு அப்பா சொல்றாரு நான் என் குழந்தைய பார்த்துக்கணும், லீவ் போடணும். So now understand, because it's a parental role now. After the nuclear families, we are not having grandmothers or aunts to take care of the children. So that is the next gap we have to do. So and every woman during pregnancy, delivery, எப்பெல்லாம் அவங்களை பார்க்குறீங்களோ please talk about breastfeeding and support to her whatever way. And if she doesn't do, அவங்க எப்படி திரும்பி அந்த breastfeeding trackல ரைட் trackல கொண்டு போகணுங்கிறத நம்ம எப்பவுமே யோசிச்சுட்டே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா
நம்ம ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங். ஏன்னா ஒரு காலத்துல நானும் பாட்டில கண்டா தூக்கி அப்படி தூரம் எங்க இருந்து ஓகே இருந்து அங்க தூக்கி வீசுவாங்க. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். இப்பதான் புரியுது. ஸோ அந்த அம்மா ஏன் அந்த பாட்டிலுக்கு போனாங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சு அவங்களோட உட்காந்து பேசி அதை இது பண்ணாதான் முடியும். ஸோ there's no point in saying somebody நீங்க செய்யறது தப்பு. Why she is driven to make that mistake? We should understand and take those reasons and help her forever. So that is the theme of this breastfeeding week. Hope this would be continued, and then நம்மளோட exclusive breastfeeding in Tamil Nadu should improve. Not just because number state country la first வரணும். All our children have to grow in the right way. Coming to the last point I want to say, இப்போ ஒரு அம்மா வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வராது, ஓவேரியன் கேன்சர் வராது. There are so many statistics, 87,000 women every year. நீங்க பாத்தீங்கன்னா கேன்சர் இன்ஸ்டிடியூட், ஆல் த ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் ஒமந்தூரா போனீங்கன்னா அவ்வளோ பேர் இப்போ கேன்சரோட they are there, they have to be treated at a young age, they are getting into lot of trouble. So அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபோக்கஸ் பண்ண. அது இல்லாமல் NCD, that is ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ், இதெல்லாம் வராம தடுக்கணும்னா அம்மாவுக்கும் வராது, குடிக்கிற குழந்தைக்கும் வராது. இப்போ நான் தாய்ப்பால் குடிச்சிருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுதான் அந்த பாயிண்ட்டை வந்து அவங்க கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து காசு பணம் குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கிறது அலோன் இஸ் நாட் அவர் கான்ட்ரிபியூஷன் டு த சில்ட்ரன். அவங்க நோய் இல்லாமல் அவங்களை கொண்டு போய் ஒபிசிட்டி இல்லாமல், இப்போ பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி எங்களோட பீடியாட்ரிஷனாக நாங்கள் இருக்கும்போது முந்தியெல்லாம் ஒல்லியா இருக்க குழந்தை தான் எங்களுக்கு பிரச்சனை, இப்போ குண்டா இருக்க குழந்தை தான் எங்களுக்கு பிரச்சனை. யாருமே ஆக்டிவிட்டியும் கிடையாது, டிவிலையும் மொபைல்லையும் டேப்லையும் வீட்லேயும் உட்காந்துட்டு வந்ததுலேருந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டி வந்து நம்ம குறைச்சிட்டோம். ஸோ அதை வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணி ஒழுங்காக இருந்தால் அந்த குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். சும்மா உட்காந்துட்டு இருக்காது, எப்போ பாரு துருன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். அந்த துருனாலே அவங்களோட ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், ஆல் தட் கெட்ஸ் control, not only because of the activity but also the nutrition content வந்து கரெக்டாக கொலஸ்ட்ரால் அதெல்லாம் போய் உள்ள எந்த வெசல்லையும் போய் டெபாசிட் ஆகாமல் அழகாக நம்ம பாடியை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வாட். பட் இங்கே இருக்கவங்களாம் பார்த்தா எனக்கு வெரி ஃபியூ ஆர் ஒபீஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் அம்மாக்கள்லாம் உங்களுக்கு தாய்ப்பால் கொடுத்து உங்களை நல்லா பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் மேக் யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாராக இருந்தாலும் உங்களை சுற்றி யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ரொம்ப அசராமல் அவங்களுக்கு இந்த அட்வைஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. then we can have a good community and society in not only in our state but in our country and team. Thank you.